அர்ச்சனா கல்பாதிக்கு அரசு பதவி. த்ரிஷா பெயர் ஏன் அடிபடுது? இதுதான் இப்போ சோஷியல் மீடியால பலரும் கேக்குற கேள்வி. விஜய் படங்களை தயாரித்தவர், இஜிஎஸ் நிறுவனத்தின் சிஇஓ, விஜய்க்கு நெருக்கமான திரைத்துறை வட்டாரத்தில் இருப்பவர், இப்போது தமிழ்நாடு கோயில்களின் அறங்காவலர் குழுக்களை தேர்வு செய்யும் முக்கியமான அரசு குழுவில் உறுப்பினர். இதுதான் இப்போது அர்ச்சனா கல்பாதி நியமனத்தை சுற்றி எழுந்திருக்கும் மிகப்பெரிய விவாதம். அசல் கேள்வி என்ன? திரைத்துறையைச் சேர்ந்த ஒருவர் அரசு பதவிக்கு வரக்கூடாதா? கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட பதவிக்கு அவரை தேர்வு செய்ததற்கான தகுதி என்ன என்பதுதான் இப்போது முக்கியமான கேள்வி. அர்ச்சனா கல்பாதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பு சாதாரணமான பதவி இல்லை. தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கின்றன. அதில் ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறும் கோயில்களுக்கான அறங்காவலர் குழுக்களை தேர்வு செய்யும் மாநில அளவிலான குழுவில் அர்ச்சனா கல்பாதியும் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் 46,000க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட தேர்வு குழுவின் பணி 588 கோயில்களை சார்ந்த அறங்காவலர் குழுக்களை தேர்வு செய்வது என கூறப்படுகிறது. இந்த குழுவில் தலைவர் தவத்திரு சிவஞான பாளைய சுவாமிகள், பொம்மபுரம் ஆதீனம்; துணைத் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ராமநாதன்; செயலாளர் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபரன்; உறுப்பினர்கள் பாடகர் வேல்முருகன், ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சம்பத் உள்ளிட்டோருடன் அர்ச்சனா கல்பாதியும் உறுப்பினராக இருக்கிறார். அப்படியென்றால் அறங்காவலர் குழு என்றால் என்ன? ஒரு கோயிலின் நிர்வாகம், பராமரிப்பு, செலவுகள் உள்ளிட்ட பல முக்கிய விஷயங்களில் அறங்காவலர் குழுவுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அந்த குழுவையே தேர்வு செய்யும் மாநில அளவிலான குழுவில் அர்ச்சனா கல்பாதியும் இருக்கிறார். இதனால்தான் விமர்சனம். கோயில் நிர்வாகம் அல்லது அறநிலையத்துறையில் அவருடைய அனுபவம் என்ன? இந்த பதவிக்கான தேர்வு அளவுகோல் என்ன என்ற கேள்விகள் எழுகின்றன. இதோடு இன்னொரு அரசியல் விமர்சனமும் வருகிறது. அர்ச்சனா கல்பாதி நடிகை த்ரிஷாவின் நீண்டகால நண்பர் என்று சில தரப்புகள் கூறுகின்றன. விஜய் பதவியேற்பு நிகழ்வு உள்ளிட்ட சில பொது நிகழ்வுகளிலும் இருவரும் ஒன்றாக இருந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் இந்த நியமனத்தின் பின்னணியில் விஜய் வட்டார நெருக்கம் இருக்கிறதா என்ற கேள்வியையும் விமர்சகர்கள் எழுப்புகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நட்பு இருப்பது உண்மை என்றால் கூட அந்த நட்புதான் நியமனத்திற்கான காரணம் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அது தற்போது முன்வைக்கப்படும் ஒரு விமர்சனம் மட்டுமே. அதே நேரத்தில் அர்ச்சனா கல்பாதி நியமனத்தை அரசு தரப்பு வெறுமனே விட்டுவிடவில்லை. இந்த மாதிரியான குழுக்களில் பொது வாழ்க்கை, கலை போன்ற துறைகளில் அறியப்பட்டவர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோடு பெண் பிரதிநிதித்துவமும் இருக்க வேண்டிய அம்சமாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் அர்ச்சனா கல்பாதிக்கு கல்வி தகுதியும் இருக்கிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் மாஸ்டர்ஸ், மேலும் வெல்த் மேனேஜ்மெண்ட் தொடர்பான படிப்பும் மேற்கொண்டிருக்கிறார். சினிமா தயாரிப்பாளர் என்பதோடு தொழில்துறை பின்னணியும் அவருக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவருக்கு எந்த தகுதியுமே இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கோயில் திருப்பணிகளுக்கு அவர் செய்த பங்களிப்பு, அவருடைய குடும்பமும் தமிழ்நாட்டில் பல கோயில் திருப்பணிகளுக்கு பெரிய அளவில் சுமார் 100 கோடிக்கு மேற்பட்ட நன்கொடை அளித்திருக்கிறார்கள். நன்கொடைகள் வழங்கியிருப்பதாக அறநிலையத்துறை அமைச்சர் விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது. அதாவது அரசின் லாஜிக், கோயில் பணிகளுக்கு பங்களிப்பு செய்பவர்களுக்கு கோயில் தொடர்பான பணிகளில் பங்களிக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே அர்ச்சனா கல்பாதி நியமனத்தை பார்க்கும்போது 2 விஷயங்களை தனித்தனியாக பார்க்க வேண்டும். 1, அவருடைய தனிப்பட்ட தகுதி; 2, கோயில் பணிகளுக்கான பங்களிப்பு. இறுதியில் கேள்வி ஒன்றுதான்: அர்ச்சனா கல்பாதி இந்த பொறுப்பை எப்படி செயல்படுத்த போகிறார்? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. ரூட் நியூஸை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.